177 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள், மீன் விதை பண்ணை மற்றும் பயிற்சி மையத்துடன் கூடிய அலுவலக கட்டடம் என 9 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு பணிக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். மேகலா நாமக்கல் மாவட்டம், திருமதி எஸ். சுபாஷினி இளநிலை உதவியாளர், டெல்லி கணேசன் சென்னை மாவட்டம். ஒரு கால பூசை திட்ட கோயில்களில் பணிபுரிந்து வரும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களின் மேற்படிப்பிற்கான கல்வி உதவித்தொகையாக 600 மாணவர்களுக்கு மொத்தம் 60 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் வழங்கினார். ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு தேதிக்கு மாற்றி அறிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ள நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வழிபடும் கல்லறை திருநாள் வருகிறது என்றும் அன்றைய தினம் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் கிறிஸ்தவ மக்கள் மறைந்த உறவினர்கள் மற்றும் முன்னோர்களை அவர் தம் கல்லறையில் வழிபடுவர் என்பதால் அவர்களால் தேர்வுக்கு செல்ல இயலாது என்று கூறியுள்ளார். எனவே ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு தேதிக்கு மாற்றி அறிவிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். நாய்க்கடி பாதிப்பில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாய்க்கடி பாதிப்பு குறித்து கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த ஒன்றிய அரசு 2024ஆம் ஆண்டு அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 43 பேர் ரேபிஸ் பாதிப்பால் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடகாவில் 42 பேரும் ஆந்திராவில் 39 பேரும் உயிரிழந்ததாகவும் ஒன்றிய அரசு தெரிவித்தது. நடப்பாண்டில் இதுவரை 3,67,000 பேர் தமிழ்நாட்டில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 20 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக சேலத்தில் 25,182 பேரும், குறைந்தபட்சமாக நீலகிரியில் 1,321 பேரும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் 8,552 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகரிக்கும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகளை விரைவுபடுத்த கோரிக்கை வலுத்துள்ளது. புதுச்சேரி ரெஸ்டோ பாரில் மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கொலையாளிகள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோ பாரில் கல்லூரி மாணவர் மோஷிக் சண்முகப்பிரியன் என்பவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ரெஸ்டோ பார் உரிமையாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்த போலீசார் 4 பேரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ராஜ்குமார், அசோக்குமார் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கையில் கல்லூரி மாணவர்கள் முதலில் தாக்குதல் நடத்தியதாகவும் பதிலுக்கு அவர்களை இவர்கள் தாக்கியதாகவும் கூறினர். தற்காப்புக்காக அசோக்ராஜ் கத்தியை காட்டி மிரட்டிய போது எதிர்பாராத விதமாக மோஷிக் மீது கத்திக்குத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மலை கிராமங்களுக்குள் புகுந்து மாடுகளை வேட்டையாடிய புலியை பிடிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ள வனத்துறையினர் தேடுதல் பணியில் கும்கி யானைகளை ஈடுபடுத்தியுள்ளனர். கூடலூரை அடுத்த தேவர் சோலை, பாடந்துறை, சர்க்கார் மூலை உள்ளிட்ட பகுதிகளில் நடமாடி வரும் புலி 2 மாதங்களில் கிராமத்தினரின் 13 மாடுகளை வேட்டையாடி கொன்றது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து புலியை பிடிக்க 4 இடங்களில் கூண்டுகளை வைத்துள்ள வனத்துறையினர் அதன் நடமாட்டத்தை அறிய சுமார் 3 இடங்களில் நவீன கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். புலியை கண்டறியும் பட்சத்தில் கால்நடை மருத்துவருடன் சென்று அதனை மயக்க ஊசி செலுத்தும் பிடிக்கும் விதத்தில் நிகழ்விடத்துக்கு வசீம், விஜய் ஆகிய கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. திருவாரூரில் தெருநாய் குறுக்கே வந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்களில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பனகல் சாலையில் உள்ள செல்போன் கடையில் வேலை பார்த்து வரும் நிர்மல்ராஜ் என்பவர் தனது நண்பர் பகத்சிங் உடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். வடக்கு வீதியில் சென்றபோது எதிர்பாராத விதமாக நாய் குறுக்கே வந்ததால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அதன் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் நிர்மல்ராஜ் இடுப்பு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். மற்றொருவரான பகத்சிங் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகை அருகே மலைப்பாதையில் அரசு பேருந்தை வழிமறித்து நின்ற காட்டு யானை கூட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மஞ்சூர்கெத்தை வனப்பகுதியில் இருந்து அடிக்கடி காட்டு யானைகள் வெளியேறி மலைப்பாதையில் முகாமிட்டு வருகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சமடைந்தனர். இந்நிலையில் காட்டு யானைகள் தங்களது குட்டிகளுடன் மலைப்பாதையில் முகாமிட்டதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசு பேருந்து முன்பு யானைகள் கூட்டம் நடந்து சென்ற போது எதிரே காரில் வந்த குடும்பத்தினர் அச்சமடைந்தனர். கெத்தை மலைப்பாதையில் காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிகள் சென்னை அடுத்த மாமல்லபுரம் கடற்கரையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 3ஆம் தேதி தொடங்கிய இத்தொடரில் இந்தியா, குவைத், உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட 18 ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 102 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் இறுதிப் போட்டிக்கு தகுதியான ஜப்பான், தாய்லாந்து, இந்தியா, மாலத்தீவு, பிலிப்பைன்ஸ், சீனா, சைனீஸ் தைபே என 8 நாடுகளைச் சேர்ந்த வீரர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவிக்க உள்ளார். திருமணம் செய்து கொள்ளாமல் 5 குழந்தைகளுக்கு தந்தையான கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோ தற்போது தனது நீண்ட நாள் காதலியை கரம் பிடிக்கிறார். கால்பந்து விளையாட்டில் ஆகச்சிறந்த வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2016ஆம் ஆண்டு முதல் ஜார்ஜினா ரோட்ரிக்ஸ் என்பவருடன் திருமணம் செய்யாமல் பழகி வருகிறார். இருவருக்கும் 2 ஆண் மற்றும் 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் 9 ஆண்டுகால காதல் பந்தத்தை அடுத்து இருவரும் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர். இதற்கு அச்சாரமாக ஜார்ஜினாவுக்கு 26 கோடி ரூபாய் மதிப்புள்ள 35 கேரட் வைர மோதிரத்தை நிச்சயதார்த்த பரிசாக அணிவித்துள்ளார் ரொனால்டோ. இதனை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள ஜார்ஜினா ரோட்ரிக்ஸ், இந்த பிறவி மட்டுமல்ல, அனைத்து பிறவிகளிலும் அவரை கணவராக ஏற்றுக்கொள்வதாக பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.